அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். சோ இன்னைக்கு டாபிக் எந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னா, பல பேர் வந்து இந்த ரசமணின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரசமணி வந்து நிறைய இடங்கள்ல வாங்கியிருக்கீங்க. பட் ப்ராப்பரா அந்த ரசமணி அணியும் போது என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாருமே உங்களை கைட் பண்றது இல்லை. நிறைய பேர்கிட்ட நீங்க சொல்லும் போது, நான் கேட்கும்போது கூட என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கைட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை, அதெல்லாம் எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் ரசமணி மட்டும் கொடுத்தாங்க, அதை போட்டிருக்கேன், எனக்கு வந்து எதுவும் ஒரு பாசிட்டிவாவே ஒரு ஃபீல் இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் நீங்க சொல்றீங்க. ஸோ உங்களுக்காக தான் ரசமணி வாங்கி அணிபவர்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 6 விஷயத்த நான் சொல்ல இருக்கிறேன். ஸோ இந்த ரசமணி வந்து பாத்தீங்கன்னா பொதுவா ஒரிஜினலா இருக்கணும். ஸோ ஒரிஜினலா இருக்கக்கூடிய விஷயத்துக்கு தான் இந்த 6 விஷயங்களை நான் சொல்றேன். ஓகே, ஸோ ரசமணி அணிவது அப்படின்னு சொல்லி நான் அந்த டாபிக்கை பேசும்போது ரசமணியை பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். ரசமணி என்னென்னலாம் விஷயங்கள் பண்ணணும், ரசமணி அணிவதனால என்ன சிறப்பு, யார் அணியணும் அப்படின்னு கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க வாங்கியிருந்திருப்பீங்க யார்கிட்டயாவது. அப்படி தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு தனியா ஒரு வீடியோவாக நான் பதிவிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ரசமணி அணியக்கூடியவங்க என்ன ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா, ரசமணி அப்படின்னக்கூடியது வந்து சிவனோட சொத்துன்னு சொல்லுவாங்க. அதனால சிவனோட அருளாசிகள் இல்லாம, சிவனோட அருள் இல்லாம ரசமணி அணிய முடியாது அப்படின்றதுனால நீங்க ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க அணிய போறதுக்கு அன்றைய தினத்துல பிரதோஷ தினமோ இல்ல வந்து காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயோ நீங்க எழுந்து சிவன் கோயில் போய் அந்த ரசமணிய சிவனோட பாதத்துக்கிட்ட வச்சு இல்ல சிவன் முன்னாடி வச்சுட்டு நீங்க அந்த மணியை போட்டுக்கிறதுன்றது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த சிவன் கோயில் நீங்க போய் இந்த மணியை உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுத்து போடுறீங்க இல்லையா, அப்படி போடும்போது சிவனோட அருள் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்த பண்ண முடியாது. இல்ல இதை தாண்டி வேற ஏதாவது நாட்கள்ல நான் இந்த ஒரு விஷயத்த பண்ணலாமா, மணி அணிவதற்கு ஒரு குறிப்பிட்ட நாள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஸ், முன்னாடி நான் சொன்ன மாதிரி பிரதோஷ தினத்து அன்னைக்கு நீங்க போயிட்டு சிவன் கிட்ட வச்சு அந்த மணியை ரசமணியை வந்து நீங்க போட்டுக்கலாம். இல்ல பௌர்ணமி தினத்து அன்னைக்கு நீங்க போய் சிவன் கோயில் போய் வச்சுட்டு வாங்கி நீங்க போட்டுக்கலாம். இல்ல வந்து மாத சிவராத்திரி வரும் இல்லையா, ஸோ சிவராத்திரி மாதம் மாதம் வரக்கூடிய சிவராத்திரி, அந்த மாத சிவராத்திரியோ இல்ல மகா சிவராத்திரியோ இந்த சிவனுக்கு உகந்த தினம் எதுவோ அந்த தினத்துல கோயிலுக்கு போயிட்டு ரசமணியை நீங்க உள்ள கொடுத்து அர்ச்சனை செஞ்சுட்டு இல்ல வந்து சிவனோட பாதத்துல வச்சுட்டு சிவன் மேல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அணிஞ்சுக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ரசமணி அணியும் போது இப்ப நீங்க கோயில்ல இருந்து வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க போட போறீங்க அப்படின்னா, அந்த ரசமணி போடுறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு 18 முறையோ இல்ல 48 முறையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா 108 முறையோ நீங்க வந்து சிவ மந்திரத்தை சொல்லலாம். இல்ல சிவ மந்திரம் சொல்லல அப்படின்னா விநாயகர் மந்திரம் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 18 சித்தர்களோட மந்திரம் சொல்லலாம். இல்லைங்க எனக்கு குறிப்பிட்டு இவர் தான், எனக்கு இந்த சித்தர் தான் எனக்கு குருவாக இருக்கிறார், நான் இந்த சித்தரை நான் ரொம்ப வணங்குவேன் அப்படின்னா குறிப்பிட்டு நீங்க யாரை வந்து ஃபீல் பண்றீங்களோ அவங்களோட மந்திரத்தை நீங்க சொல்லி அந்த ரசமணியை நீங்க அணிஞ்சுக்கலாம். சோ இந்த ரசமணிய நீங்க அந்த மந்திரம் சொல்லி அணியும் போது, அந்த மந்திரம் சொல்லும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரசமணி இருக்கு, ஸோ அந்த ரசமணியை வந்து வலது கையில ரைட் ஹேண்ட்ல உள்ளங்கையில வச்சு நீங்க ஹோல்டு பண்ணி இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். ஸோ இந்த மந்திரம் சொல்லும் போது அந்த ரசமணி வந்து உங்களோட ரைட் ஹேண்ட்ல உள்ளங்கையில ஹோல்ட் பண்ணி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அணிஞ்சுக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த ரசமணி அப்படின்னு சொல்லி அணியும் போது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கத்தான் செய்யும். அப்படின்னும் போது இந்த மாமிசம் சாப்பிடுதல், பல பேர் வந்து கேட்பாங்க, இந்த ரசமணி போட்டா வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா இல்ல சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான்வெஜ்ஜே சாப்பிடல அப்படின்னா ரொம்ப சூப்பரா வேலை செய்யும். இல்லைங்க எனக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கு, நான் என்ன பண்றது, நான் அணிஞ்சுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குறிப்பிட்டு 2 மாமிசத்தை வந்து நிச்சயமாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. என்னோட குரு எனக்கு சொன்ன ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அந்த குறிப்பிட்ட 2 மாமிசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மாட்டுக்கறியும் பன்றிக்கறியும். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலா கேட்டீங்க அப்படின்னா, நீங்க மாமிசமே சாப்பிடாம இந்த ரசமணியை நீங்க போட்டுக்கிட்டே வரீங்க அப்படின்னா அது பெரிய லெவல்ல வேலை செய்யும், வேற லெவல்ல வேலை செய்யும். இருந்தாலும் நான் கேட்டேன், என்னங்க பல பேர் வந்து மாமிசம் சாப்பிட்றாங்களே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரசமணி போடுறவங்க அட்லீஸ்ட் இந்த 2 மாமிசத்தையாவது வந்து தவிர்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதை தான் நான் வந்து உங்ககிட்ட பதிவிடுறேன். சோ இந்த 2 மாமிசத்தை தவிர்க்க வேண்டியது மிக 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 அவசியமான ஒன்று. அப்படி இல்லை இதை நான் கடைபிடிக்கல அப்படின்னா நீங்க என்ன ஒரு விஷயத்துக்காக இந்த ரசமணியை வாங்கி அணிந்தீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கவே நடக்காது. சோ 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ரசமணி அணியும் போது நல்ல எண்ணங்களை நிச்சயமாக நீங்க வச்சிருக்கணும்.
இப்ப வந்து ரசமணின்ற ஒரு விஷயம் வந்து அந்த காலத்துல எல்லாம் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராஜாக்களுக்கு கொடுத்தாங்க. எல்லோருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ரசமணி வச்சிருக்கும் போது அது வேற லெவல்ல உங்களோட வாழ்க்கையவே மாத்தும். டோட்டலா நீங்க என்னென்னலாம் விஷயத்துக்கு நேர்மறையாக சிந்திக்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு உதவி செய்யும். அப்படின்னும் போது எல்லாருக்குமே இது வந்து போய் சேராது, குறிப்பிட்ட நபருக்கு தான் போய் சேரும். அப்ப நீங்க எண்ணங்கள் எந்த மாதிரி இருக்குன்றத பார்த்துட்டு தான் அந்த ரசமணியை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ இப்ப ரசமணி உங்ககிட்ட கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க ஒரு நல்ல எண்ணத்துல இருக்கணும். மத்தவங்களை அழிக்கக்கூடிய எண்ணத்திலயோ இல்ல மத்தவங்க மீது பொறாமை குணத்திலயோ எந்த ஒரு விஷயத்தை நீங்க நினைத்து நீங்கள் செய்தாலும் அது உங்ககிட்ட தங்கவே தங்காது. ரசமணி உங்களால போட முடியாது, அது உங்ககிட்ட தங்காது, உடஞ்சிரும். இல்ல வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால அது உங்களோட கையை விட்டு போய்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு அது ப்ராப்பரா கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது அதை கரெக்டா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா ஒரு நல்ல எண்ணங்கள்ல இருக்கணும். ஏன்னா இப்போ இந்த எண்ணங்கள் தான் உங்களோட லைஃபை தீர்மானிக்குதுன்னும் போது என்ன ஒரு விஷயத்த நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு இங்க கிரியேட் ஆக போகுது. அப்படின்னும் போது நீங்க மத்தவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சா நீங்களும் அந்த மாதிரியான ஒரு நிலைக்குள்ள போயிடுவீங்க. அப்ப மத்தவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு 100 மடங்கு நிச்சயமாக ரிட்டர்ன்ஸ்ல உங்களுக்கு கொடுக்கும். அப்ப இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க நல்லா இருக்க போறீங்க. இந்த ரசமணியை நீங்க அணியும் போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க நேர்மறையாக சிந்திக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். சோ இது எல்லாமே நீங்க கவனத்துல வச்சுக்க வேண்டியது அவசியமான ஒன்று. சோ இந்த ரசமணி அப்படின்னக்கூடியது பஞ்சபூத ஆற்றலால் நிறைந்தது. சோ ஒரு உயிர் சக்தின்னு சொல்லி சொல்லலாம். அந்த உயிர் ஆற்றல் இருக்கக்கூடியது. அதனால அது அவசியமாக நிச்சயமாக ரொம்ப கவனமா கையாள வேண்டியது அவசியம். 5வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ரசமணி நீங்க அணியும் போது அமாவாசை அல்லது பௌர்ணமி வரும் இல்லையா? சோ அந்த மாதத்துல வரக்கூடிய அமாவாசை அல்லது பௌர்ணமி ஏதோ ஒரு நாளை நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அன்றைய தினத்துல ஒரு 100 கிராம் பசும்பால் எடுத்துக்கோங்க. கண்ணாடி டம்ளர்ல ஒரு 100 கிராம் பசும்பாலை ஊத்திட்டு அந்த நீங்க வச்சிருக்கக்கூடிய ரசமணியை உள்ள போட்டுருங்க. போட்டுட்டு அடுத்த நாள் ஒரு நாள் அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் அந்த பசும்பால்ல இருந்து அந்த மணியை எடுத்துட்டு நார்மல் வாட்டர்ல நீங்க அந்த மணியை வந்து கழுவிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா எலுமிச்சம்பழ சாறு இருக்கு இல்லையா? அந்த எலுமிச்சம்பழ சாறை போட்டு நீங்க இந்த ரசமணியை கழுவிட்டீங்க அப்படின்னா அது இன்னும் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்ததாக மாற ஆரம்பிக்கும். அப்ப அதை நீங்க கழுவிட்டு திரும்பவும் போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா மந்திரம் சொல்லிட்டு நீங்க போட்டுக்கிறதுன்றது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்க, இப்ப நான் அந்த ஊற வச்ச அந்த பாலை நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய சக்தி அந்த பால்ல நிறைந்து இருக்கும். அதனால அதை வந்து சாக்கடையில நிச்சயமாக எதுலையும் ஊத்தக்கூடாது. எது வந்து கழிவுகள் நிறைந்த ஒரு தண்ணியோ இல்ல கழிவுகள் இருக்கக்கூடிய இடமோ அந்த மாதிரியான ஒரு இடமா பார்த்து ஊத்தாம மரம் செடி கொடிகளுக்கு அந்த பாலை நீங்க வந்து ஊத்திடலாம். சோ இதுதான் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை நிச்சயமாக நீங்க கடைபிடிக்கணும். மாதத்திற்கு ஒரு முறை அமாவாசை அல்லது பௌர்ணமி தினத்தன்னைக்கு 100 கிராம் பால்ல ரசமணியை போட்டுட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் எழுந்து நீங்க அதை எடுத்து கழுவிட்டு போட்டுக்கிறதுன்றது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். 6வது விஷயம் என்ன அப்படின்னா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ரசமணியை கலட்டி வச்சுட்டு படுக்கிறதுன்றது வந்து கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்க திரும்பி படுக்கும் போது இல்ல வந்து ஏதோ ஒண்ணுத்துல நீங்க போய் இடிச்சுக்கிறீங்க தூங்கும் போது அப்படின்னா தேய்றதோ இல்ல வந்து அந்த உராயும் போது உடைறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். சோ உடைஞ்ச ரசமணியை நம்ம போடவும் கூடாது. அது வந்து உங்களுக்கு பிரச்சனையும் கொடுக்க ஆரம்பிக்கும். அது தேவையில்லாம உடைஞ்சதை பயன்படுத்தக்கூடாது. அதனால நீங்க அதை சேஃபா வச்சுக்கிறதுக்கு தூங்க போறதுக்கு முன்னாடி கலட்டி வச்சுட்டு தூங்குறதுன்றது வந்து சரியான ஒரு விஷயமா இருக்கும். பொதுவா ரசமணி வாங்கக்கூடியவங்க வாங்கினவங்க நீங்க கவனிச்சு பாருங்க. சில நேரத்துல உங்களால அதை போட்டிருக்கவே முடியாது. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பாதிப்புக்குள்ள போய் உடஞ்சிருக்கும். அது உங்க கையிலேயே நிக்காம இருக்கலாம். இல்ல வாங்கிட்டு உங்களால போட முடியாம இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். அப்போ அதை நீங்க அணியணும் அப்படின்னாலே அது இறைவனோட அனுமதி இல்லாம அணிய முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின் போது அதை சரியாக பயன்படுத்திக்கிங்க. நீங்க ரசமணியை பயன்படுத்துறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சில ப்ரொசீஜர்ஸ்ல தான் நீங்க கடைபிடிச்சு பயன்படுத்தணும். இது எதுவுமே இல்லாம நீங்க ஏதோ போட்டுட்டு பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ரசமணி உங்களுக்கு வேலை செய்யாது. நீங்க வாங்கி யூஸ் பண்றீங்கனாலும் அது வேலையற்ற வேலை தான், அது பிரயோஜனமே இல்லை. அதனால ஒண்ணு பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுட்டு நீங்க பயன்படுத்துங்க. ஓகே, முதல்ல அது உண்மையா இருக்கா, அது உண்மையான ரசமணியா, உண்மையான ரசமணியை கண்டுபிடிக்கிறதுக்கும் அது ஈயமாக இருந்துச்சுன்னா அது என்ன மாதிரியான வேலை செய்யும், ஈயமாக இருந்தால் அது உங்களுக்கு வேலையை செய்யாது, ரசமணியாக இருந்தாலும் வேலை செய்யும். அப்போ அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம வேணும்னா அது வீடியோவாக பதிவிடுறேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்தேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையான ரசமணி அப்படின்னும் போது இதோட கலர் வந்து ஒரு மாதிரி சேஞ்சஸ் ஆகும். திரும்ப நீங்க இப்படி தொடச்சிங்கன்னா திரும்ப கலர் வரும். இது வந்து உங்களுக்கு வேணும்னா நெக்ஸ்ட் வீடியோ பதிவுல இதை பத்தி நான் வேணா பேசுறேன்.
ஓகே, இந்த மணியை தான் எடுத்து நான் பால்ல போட்டு வச்சுட்டு ஒரு நாள் முழுவதும் பால்ல போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் வந்து எடுத்து தண்ணியில கழுவிட்டு, அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பழ சாறுலாம் கழுவுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஜஸ்ட் இது உங்களுக்கு ஷோ பண்றதுக்காக இந்த ரசமணியை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ நீங்க ரசமணியை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா? இவ்வளவு நாள் நீங்க கடைபிடிச்சிட்டீங்களா? இல்ல வாங்கினவங்க உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ரசமணி பத்தின இன்னும் மேலும் விவரங்கள், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது எப்படிங்க பயன்படுத்துறது, ரசமணி வந்து என்ன கிராம்ஸ்ல நான் யூஸ் பண்ணா பெஸ்டா இருக்கும், இல்ல ரசமணி வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம், ரசமணி அணியும் போது என்னென்ன மாதிரி விஷயங்கள் இன்னும் நான் எக்ஸ்ட்ரா கடைபிடிக்க வேண்டியது இருக்கா, என்னோட ஜாதகப்படி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணுங்க, இல்ல ஆஃபீஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அதை பத்தின ஒரு வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் நம்மளோட யூடியூப்லயே நான் வந்து ரிலீஸ் பண்றேன். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட பதிவிட வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் அண்ட் 7 days பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ்னு சொல்லி 2 கிளாஸ் இருக்கு. ஸோ 21 days பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் பேட்சோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனா அது உங்களுக்கு வேணும்னா ரெக்கார்டிங் செஷனாக உங்களுக்கு கொடுப்பாங்க. இல்ல நான் லைவ் செஷன்ல தான் கலந்துக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா 7 days நடக்க இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ்ல நீங்க கலந்துக்கலாம். நெக்ஸ்ட் நாங்க பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் எப்ப பிளான் பண்றோம் அப்படின்னா May 19 to May 25 பிளான் பண்றோம். நெக்ஸ்ட் 7 days பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ்ல நீங்க கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கனாலும் ஆஃபீஸ் நம்பர்ல இருந்து எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.